10th standard max exercise 1.1ல fourth sum பார்க்குறோம். if a equal to 5, 6, b equal to 4, 5, 6, c equal to 5, 6, 7. நம்மளுக்கு கொஸ்டின் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னோம், a cross a equal to b cross b intersection c cross c. நமக்கு இது ரெண்டு ஈக்குவலா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. நம்ம கண்டுபிடிக்கலாம். ஃபஸ்ட்டு சொல்யூஷன், நம்ம லெஃப்ட் ஹேண்ட் சைடு என்ன இருக்குது, ஏ கிராஸ் ஏ இருக்குது. ஏவோட வேல்யூ பார்த்தீங்கன்னாக்க 5, 6 இன்ட்டு 5, 6 எழுதிக்கலாம். இதை கார்ட்டீசியன் ப்ராடக்ட் பண்ணும்போது நமக்கு 5, 5 அப்புறம் 5, 6 அப்படின்னு சொல்லிட்டு கிடச்சிருது. ஓகேங்களா. அடுத்தது 6 பண்ணும்போது 6, 5 6, 6 அப்படின்னு சொல்லிட்டு கிடச்சிருக்கு. ஸோ லெஃப்ட் சைடு கிடச்சிருச்சு. ஓகேங்களா. இப்போ நம்ம ரைட் சைடு பார்ப்போம். ரைட் ஹேண்ட் சைடு. ஓகேங்களா. ரைட் ஹேண்ட் சைடு ஃபஸ்ட்டில் நமக்கு பி கிராஸ் பி இருக்குது. பி கிராஸ் பி இருக்குது. பி கிராஸ் பி என்னது, பியோட வேல்யூ எழுதுகிறோம். பியோட வேல்யூ 4, 5, 6. 4, 5, 6. அதையே திருப்பி எழுதுகிறோம். பி 4, 5, 6. 4, 5, 6 எழுதிக்கலாம். இதை கார்ட்டீசியன் ப்ராடக்ட் பண்ணும்போது 4, 4, 4, 5 அடுத்தது 4, 6. ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு 5, 4, 5, 5, 5, 6 முடிஞ்சிச்சுங்களா. அடுத்தது 6, 4, 6, 5 6 பண்ணும்போது அடுத்தது 6, 6. ஓகே, பி கிராஸ் பி முடிஞ்சிருச்சு. இப்போ சி கிராஸ் சி, சி கிராஸ் சி. ஓகேங்களா. சி கிராஸ் சி, சியோட வேல்யூ பாருங்கள், நமக்கு 5, 6, 7 அப்படின்னு இருக்குது. அதை மீண்டும் சியாவே கிராஸ் பண்ணுறோம். 5, 6, 7 அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு வந்துடுது. கிராஸ் பண்ணி எழுதுவோமா. ஃபஸ்ட்டு 5 இதில் பண்ணும்போது 5, 5 அடுத்தது 5, 6 அடுத்தது 5, 7. நெக்ஸ்ட் பாருங்கள், 6 பண்ணும்போது 6, 5 6, 6 6, 7. அடுத்தது 7, 5 7, 6 7, 7. ஓகேங்களா. நமக்கு கிடைச்சிருது. இப்போது ரைட் ஹேண்ட் சைடு பார்த்தீங்கன்னா, ரைட் ஹேண்ட் சைடில் பி கிராஸ் பியும் இன்டர்செக்ஷன் சி கிராஸ் சி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இன்டர்செக்ஷன் சி கிராஸ் சி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம இதை எழுதிக்குவோம். என்ன, பி இந்த வேல்யூ எழுதுகிறோம். ஓகேங்களா. 4, 4, 4, 5, 4, 6 அடுத்தது 5 எழுதியாச்சு. இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இன்டர்செக்ஷன் அப்படின்னு சொன்னால் நமக்கு காமனாக இருக்கிற நம்பர்ஸ் எழுதணும். காமனாக என்ன இருக்குது அப்படின்னு பார்ப்போம். இதில் 5, 5
இருக்குது, இதுலேயும் 5,5 இருக்குது. ஸோ எழுதிக்கும் 5,5. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா 5,6 இருக்குது, இங்கேயும் 5,6 இருக்குது. 5,6. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா 6,5 இருக்குது. 6,5. அடுத்தது பார்த்திங்கன்னா 6,6. இதாக பாருங்கள், 6,6. 6,6. ஓகேங்களா? ஓகே இருக்குது. இது வந்து செகண்ட்னு வச்சுக்கோம். இப்போ பாருங்கள், லெஃப்ட் ஹேண்ட் சைடு பார்த்திங்கன்னா 5,5, 5,6, 6,5, 6,6ன்னு இருக்குது. ரைட் ஹேண்ட் சைடு பார்த்திங்கனாலும் அதே ஆன்சர் வந்திருக்கு. ஸோ 1 = 2, ஹென்ஸ் ப்ரூவ் இட். நாம் கண்டுபிடிச்ச ஆன்சர் வந்து கரெக்டாக இருக்குது. A × A = B × B இன்டர்செக்ஷன் C × C அப்படின்றதுக்கான ஆன்சர் வந்து 5,5, 5,6, 6,5, 6,6 அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஆன்சர் கண்டுபிடிச்சிருக்கோம்.